பரமகானான் பயணத்தை தடுக்க முற்பட்ட சாத்தானை விசுவாசம், துதி, கிறிஸ்துவுக்குள்ளான தெய்வீக சந்தோஷம், பாரங்களை களைந்து லேசாகுதல் போன்ற ஆயுதங்களால் ஜெயிக்க விடாமல் விரட்டி விட்டோம். இனி உடனடியாக சாத்தான் நம்மை எதிர்க்க துணிய மாட்டான். ஏனென்றால் அவனுக்கான வாசல்கள் அடைபட்டு விட்டது. இனி இளைப்பாறலாம் என்று நினைக்க வேண்டாம். சாத்தானின் அடுத்த தந்திர பிரயோகம் நம் ஆவிக்குரிய பெருமை நிலைகளை வைத்து நம்மை தேவனுக்கு எதிரியாக மாற்றுவதுதான். இந்த உலகத்திலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். சிலருக்கு நம்மை நேரடியாக எதிர்க்க முடியாவிட்டால் நமக்கு அரணும் கோட்டையும் துணையுமாய் இருப்பவர்களை நமக்கு எதிராக தூண்டி விடுவார்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். எனவே கவனம் தேவை. கர்த்தர் நம் பக்கமாகில் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஆனால் அவரே நமக்கு எதிர்த்து நிற்க தொடங்கினால் நம் நிலை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். நம் பாரத்தை கடலில் எறிந்து லேசாக்கும் கூட்டத்தில் ஜீவனத்தின் பெருமையையும் எறிந்து விட்டோம். இப்போது கவனிக்க வேண்டியது ஆவிக்குரிய பெருமை. நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேன், அதனால் தான் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். நான் அதிகம் காணிக்கை கொடுக்கிறேன், அதனால் தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் அதிக நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறேன், அதனால் தான் சத்ரு என்னை நெருங்க முடியவில்லை. நான் அங்கு போய் ஆராதிப்பதால் தான் தேவ பிரசன்னம் அங்கு இறங்குகிறது. இல்லாவிட்டால் தெரியும். நான் அந்த கூட்டத்தில் பிரசங்கித்ததால் தான் இத்தனை திரள் கூட்டம் வந்தது. இல்லாவிட்டால் ஓட்டி கொண்டிருந்திருப்பார்கள். நான் சிறுவயதில் தேவனுக்கு உண்மையா இருந்ததால் தான் அவர் என்னை கைவிடாமல் தேடி வந்து ரட்சித்தார். இப்படி எல்லாமே நான் செய்ததால் தான் தேவன் செயல்பட்டார் என்று நான் என்ற வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தும் நிலை நம்மை அவருக்கு எதிரியாக்கும். நான் என்ற அகங்காரம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் நான் ஒன்றுமில்லை, எல்லாம் அவர்தான் என்ற நிலை வர வேண்டும். நம்முடைய கிரியைகளினால் ரட்சிக்கப்படவும் இல்லை, மீட்கப்படவும் இல்லை, நீதிமானாகவும் இல்லை, இனி பரலோகம் செல்ல போவதும் இல்லை. இயேசுவின் கிருபையினால் மாத்திரமே இலவசமாக ரட்சிப்பு, மீட்பு, நீதி அடைதல், ஆவி அடைதல், பரிசுத்தம் அடைதல் போன்ற நிலைகளை விசுவாசத்தினால் அடைந்துள்ளோம். அவருடைய கிருபையின் மதிப்பெண் கிரேஸ் மார்க் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அதாவது பாஸ் ஆக முடியாது. நாம் நமது சொந்த ஆவியால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. நம் ஆவி தேவனுடைய ஆவியோடு இணையும் போதுதான் எல்லாமே நடக்கிறது. நாம் ஆவியில் எளிமையானவர்கள், தேவ ஆவியையே சார்ந்திருப்பவர்கள். நம் சுயத்தால், சொந்த திறமையால், சொந்த அறிவால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் அது நம் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். நம்மிடம் பெருமைப்பட ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவர் கிருபையால் நடந்தது. அவருடைய கிருபை எண்ணி நன்றியறிதலோடு இருக்க வேண்டும். அப்போது பரமகானானை அடைவோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு சொன்னார். கர்த்தர் மேல் மாத்திரம் நம் நம்பிக்கையை வைத்து அவரை இறுக்கமாக அண்டிக் கொள்வோம். ஆமென்.